You a dangerous girl. Those eyes looking up at me. Wanna be my favorite girl. ஹாய் காய்ஸ், இன்னைக்கு 05 வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். காலையில் எழுந்து குளிச்சு எல்லா வேலையும் முடிச்சு ரெடி ஆகிட்டு என் ஃப்ரெண்டு கிட்ட ஒரு வேலை இருந்தது. ஒரு பிரச்சனை வருது எங்கே போனாலும். அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு இந்த நாய் கூட கொஞ்ச நேரம் விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளையாட்டை போட்டாச்சு. இதுங்கெல்லாம் மட்டும்தான் நன்றியோட இருக்குது. என்ன சொன்னாலும் நமக்காக எல்லாமே பண்ணுது. ஸோ கண்டவங்க மேலே நம்ம இதுவா இருக்கிறதுக்கு இதுங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணிட்டு போயிடலாம். நிறைய பேர் கூடயே இருந்து ஏதோ நம்ம லைஃப்ல பண்ணிட்டு இருக்காங்க. பட் இது மாதிரி பிராணிகள் கிட்டலாம் நம்ம ரொம்ப அன்பா இருந்தா அதுவுமே ரிட்டன் நமக்கு அன்பு கொடுக்கும். நமக்கு ஒரு மீஷோ கொரியர் வந்தது. சரி என்னதான்டா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம என்னதான் ஆர்டர் போட்டோம் மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்த்தேன். கடைசியில எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு. ஓ, நம்ம ஒரு ட்ரெஸ் ஆர்டர் போட்டோம். ட்ரெஸ் பார்க்கும்போது ஒரு விதமா தினுசா இருந்தது. ஆனா இத கொரியர் வந்தோடனே ஃபுல்லா காட்டன் பிளெயினா இருக்க மாதிரி இருந்தது. ஓரளவுக்கு ஒரு ஆஃபீஸ் வியர் மாதிரி இருந்துச்சு. இத வச்சு நான் என்னத்த பண்ணேன் அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சுட்டேன். சரி, ஓகே, ஏதோ வாங்கிட்டோம். இதுக்கு மேல ரிட்டர்ன் எல்லாத்தையும் போட்டிருந்தா அவன் நம்மள பிளாக் பண்ணி விட்டுருவான். அதனால இருந்துட்டு போட்டோம் ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லி இதையே நான் விட்டுட்டேன். தென் ஷால் குவாலிட்டி பார்த்தா ஓரளவுக்கு நல்லா இல்ல. பட் ட்ரெஸ் குவாலிட்டி நல்லா இருக்கு. ஆஃபீஸ் வியர் மாதிரி இருக்கு. சிம்பிளா எங்கேயாவது போட்டு போலாம். ரொம்ப ஒர்த்துன்னுலாம் சொல்ல முடியாது. இதோட பிரைஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியணும்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வேணும் அப்படின்னு சொன்னாலும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இது ஒரு தினுசா இருக்கு. அதனால தினுசு அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த ட்ரெஸ்ஸோட லிங்க் உங்களுக்கு சென்ட் பண்றேன். தென் வழக்கம் போல எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம பஸ்ல உட்காந்துருந்தேன். இவங்க யாரும் நமக்கு தெரிஞ்சவங்க மாரி இருந்தாங்க நம்ம பக்கத்துல. "ஏங்க யாருங்க நீங்க? எனக்கு தெரிஞ்சவங்க" அப்படின்னு சொல்லி ஒரு ஃபன் பண்ணிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வச்சிருந்தாங்க. சரி, ஓகே, நம்ம கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ எங்க வீட்ல முறுக்கு பாக்கெட் ஏதோ வச்சிருந்தாங்க. சரி, ஓகே, பட்டர்ல ஏதோ ஃப்ரை பண்ணியிருக்கேன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. எனக்கு பட்டர்லாம் அவ்வளோ இஷ்டம் இல்ல. சரி, ஏதோ கருக்கு முறுக்குன்னு இருக்கு சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லி நானும் உட்காந்து தின்ன ஆரம்பிச்சுட்டேன். கொஞ்ச நேரம் இத தின்னுட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா வாட்டர்மெலன் இருந்தது. சரி, ஓகே, எல்லாத்தையும் ஒரே நேரத்துல தின்ன வேணாம். நம்ம இன்னும் பெருத்துனே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அத நம்ம நாளைக்கு முடிச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரமா அத வச்சுட்டேன். அத ஓரமா வச்சதுக்கப்புறம் இத தின்ன ஆரம்பிச்சுட்டேன். எங்க அக்கா ஏதோ என்ன கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தா. அப்புறம் கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. சரி, ஓகே, நம்ம கொஞ்சம் ரொம்ப ஹெல்த்தியா ஃபுட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓட்ஸ் தான் சாப்பிட்டேன். சரி, ஓகே, நம்ம இன்னும் பெருத்துனே போய்க்கிட்டு இருக்கோம். நான் பெருத்துனே போயிட்டு இருக்கேனா இல்லையா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதனால நான் லைட் ஃபுட் தான் எடுத்துட்டு இருக்கேன். நீங்களும் என்ன மாதிரியா அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு வீடியோ போட்டா பார்ப்போம் காய்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம்.